டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் கடந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி 2025 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நடைபெற்றது. இந்த தேர்வுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா மறு தேர்வு வந்து நடத்தணும்னு சொல்லிட்டு சென்னையில ஒரு மாபெரும் போராட்டம் வந்து நடத்திருக்காங்க. அந்த போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச அளவுல வந்து ட்ரெண்டிங் ஆயிருக்கு. குறிப்பா எக்ஸ் வலைத்தளத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து ட்ரெண்டிங்ல வந்து வந்திருக்கு. அது குறித்த முழு டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். நமது யூடியூப் சேனல்ல அரசு வேலை வாய்ப்புக்கான தகவல்களை ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட யூடியூப் சேனல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா மறக்காம ரெஃபர் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதுக்கப்புறம் டெலிகிராம் லிங்கையும் வந்து கிளிக் பண்ணி மறக்காம நம்மளுடைய அரசு வேலை வாய்ப்புக்குள்ள இணைங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் கடந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி 2025 அன்னைக்கு நடந்தது. இந்த எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா 14 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம் எழுதினவங்க வந்து பாத்தீங்கன்னா 11.48 லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து எழுதியிருந்தாங்க. இந்த எக்ஸாமினேஷன் நடத்த முடியாது, ஒரு சில சர்ச்சைகள் வந்து நடந்தது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதோட கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா வந்து ப்ராப்பரா வந்து சீல் பண்ணி எடுத்துட்டு போல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது எக்ஸாம் முடிஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வுக்கான வினாக்கள் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் கடினமாக வந்து இருந்ததாக வந்து சொல்லியிருந்தாங்க எழுதின தேர்வர்கள். அதுதான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த விடைத்தாள்கள் கட்டுக்கள் வந்து சேலத்துல இருந்து சென்னைக்கு எடுத்துட்டு போகும்போது இந்த ஓஎம்ஆர் ஷீட் அடங்கிய கட்டுக்கள் வந்து பிரிக்கப்பட்டதா தகவல் வந்து வெளியாயிருச்சு. அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா அது கட்டுக்கள் வந்து பிரிக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன்ல கேட்கப்பட்ட அந்த கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் கடினமான லெவல்ல வந்து இருந்ததாக மதுரையில போராட்டம் நடத்ததா இருந்தாங்க. அந்த போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் மினிட்ல வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அதாவது இட நெரிசல் காரணமா வந்து பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்துக்கு அனுமதி வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து தரல. அதே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல ஒரு மாபெரும் போராட்டம் வெற்றி போட்டி தேர்வாளர்கள் நலசங்கம் வந்து பாத்தீங்கன்னா நடத்துறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்து நடந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இன்னைக்கு ஆகஸ்ட் 13 புதன்கிழமை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு மறு தேர்வு நடத்தணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துறாங்க. கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1 குரூப் 2 தமிழில் ஏதனா மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்டி மேடம் ஒதுக்கீடு, அதுக்கப்புறம் குரூப் 4 வந்து மறு தேர்வு நடத்தணும்ன்றதுதான் இந்த சென்னையில நடந்த போராட்டத்துக்கான முக்கிய கோரிக்கை அம்சமா வந்து பார்க்கப்படுது. இந்த போராட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து கலந்துருந்தாங்க. அவங்களுடைய மெயின் எய்ம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரீ எக்ஸாமினேஷனா வந்து நடத்தணும், அதாவது திரும்பவும் வந்து நடத்தணும், மறுதேர்வு வந்து நடத்தணும். நிறைய நபர்கள் வந்து இந்த போராட்டத்துல வந்து கலந்துனாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளமான எக்ஸ் தளத்துல வந்து பாத்தீங்கன்னா காலைல 10:15 மணி அளவுல வந்து பாத்தீங்கன்னா 20.5K அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரெண்டிங்ல வந்து இருந்தது. ஈவினிங் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுவே வந்து பாத்தீங்கன்னா 100K அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல வந்து ஆல் ஓவர் இந்தியாவில வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச அளவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவனம் ஈர்க்கப்பட்டதா வந்து பார்க்கப்படுது இந்த போராட்டம். இதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி தான் இந்த தேர்வை வந்து மறு தேர்வு வந்து நடத்தணுமா இல்லையான்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் தான் வந்து முடிவு செய்யணும். இது மேலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு சம்பந்தமான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.